நம்பர் 2 பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பழைய ஷாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஷாக்ஸ தூக்கி போட்றாதீங்க. அந்த ஷாக்ஸ் கூடவே பழைய தோசை கரண்டி, அதாவது மரக்கரண்டி ஏதாச்சும் பழசு இருந்துச்சு, இல்ல இந்த மாரி பழைய யூஸ் பண்ணாத இருக்கக்கூடிய தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா, அத கூட எடுத்துக்கலாங்க. அந்த தோசை கரண்டிக்குள்ள இந்த ஷாக்ஸ நான் எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. ஷாக்ஸ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க. பெரிய ஷாக்ஸ் அப்படின்னா 2ஆ மடிச்சு இந்த மாரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு விட்டுட்டு மேல வந்து ஒரு ரப்பர் பேண்டோ அப்படின்னா ஒரு கயிற வந்து டைட்டா போட்டு கட்டி விட்டுருங்க. அந்த ஷாக்ஸ் வந்து அந்த கரண்டியில இருந்து ரிமூவ் ஆகாத அளவுக்கு கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துக்கிட்டு இத வந்து அப்படியே ஓரமா வச்சிரலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சாய் பவித்ரா, சங்கரி கிருஷ்ணன், அர்ச்சனா லக்ஷ்மணன், பவி, ஜஷ்வந்த், சைத் அலி, ஃபாத்திமா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட ஒரு மூடி அளவுக்கு லைசால் ஆட் பண்ணிக்கிறங்க. லைசால் ஆட் பண்ணிட்டு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்க டோர், சோஃபாக்கு இடையில இருக்கக்கூடிய இடுக்கான பகுதிகள், அதுக்கப்புறமா எந்த இடத்துலலாம் உங்களால கை வச்சு க்ளீன் பண்ண முடியாதோ அந்த இடத்தெல்லாம் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்க க்ளீன் பண்ணிக்கலாங்க. நான் எதுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விண்டோல இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பியில வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டஸ்ட் படிஞ்சிருக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ரிமூவ் ஆகவே ஆகாது. ஸோ அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி, இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்க க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஷாக்ஸை வந்து மறுபடியும் அந்த லிக்விட்ல நம்ம அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா அழுக்கு வந்து ஃபுல்லா போயிடும். மறுபடியும் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் பழைய ஷாக்ஸை ரீசைக்ளிங் பண்ணி க்ளீனிங் ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டிக் உங்களுக்கு. இந்த மாதிரி விண்டோ போர்ஷன் மட்டும் இல்லாமல் சோஃபாக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்களெல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பீரோ கடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.